வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சிறப்பான குரு பூஜை பார்த்தீங்கன்னா கனகன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பாக நடந்திருக்கு. இந்த இரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா சித்தருடைய ஆலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனகன்பட்டி சித்தருடைய அருள்வாக்கின்படி குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய சில அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மேலே இருக்க பைபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க, நம்ம யார் மீது நம்பிக்கை வைப்பதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. இதற்கு ரொம்பவே சரியான ஒரு மனிதர்னா அது பழனி கணக்கன்பட்டி சித்தர் தாங்க. இவரே மூட்டை சுவாமிகள்னு சொல்லுவாங்க. துணி அளவு சந்தேகம் இல்லைங்க, நம்பிக்கை வைங்க, நிச்சயம் நம்பி இவரே வழிபட்டாலே மிகப்பெரிய மாற்றம் இருக்குதுங்க. அதனால தான் இந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா வருகை தந்துட்டே இருக்காங்க. மேலும் சிறப்பு பூஜையும் நடக்கக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பக்தரின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்குதுங்க. மேலும் இங்கு தினந்தோறும் சிறப்பான முறையில் அன்னதானமும் நடத்துகிறாங்க. அவர்களது அனைத்து ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் இந்த மூட்டை சுவாமிகள் நீக்கி அருள் புரிந்துள்ளார்னு பலருக்கு நம்ப முடியாத ஒரு உண்மைதாங்க. நம்மள பலரும் எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படியே நம்பால கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளுடைய அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. சாதாரண மகான் எப்படி நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்காரு. யுக புருஷர்னு கூட சொல்லலாம். கடவுளினுடைய அவதாரம்னே சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பழனிமலைக்கு வரக்கூடிய சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான ஒரு மகான் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர். இவர் வாழ்ந்த விதமும் பக்தரோட பழகிய விதமும் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கர்ம வினைகளை தீர்த்த விதம் அனைத்தும் வித்தியாசமாக இருந்திருக்கு. அதனை பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாகவே செய்திருக்கலாம். நிறைய பேர் அவரே நம்ப மறுத்தாங்க. இதனால அவருடைய உருவ அமைப்போ மக்களோடு நம்பிக்கை ஏற்படுத்தலைங்க. சராசரி உயரமும் பரட்டை தலையோடு அதை சுற்றி எப்போதும் பார்த்தீங்கன்னா முண்டாசு, அதோடு மலிங்கப்படாத முகம்னே பச்சை நிற சட்டை மட்டும் அணிந்து உலாவி அவரை முதன்முறையாக பார்த்தவங்க இவரை போய் எப்படி வணங்குவதுன்னு மலைத்து போனாங்க. ஆமானா இவர் நிகழ்த்திய சில அதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலரிடம் மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி வந்து ஓரிடத்துல குவித்து போடுன்னு சொல்வார். சிலரிடமோ காக்கடை தண்ணீரை சரி செய்யன்னு சொல்வார். இப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றிவான்னு சொல்வாரா. சிலருக்கு அடி விழுங்க, சிலரை ரத்தம் ஒருவரை கூட அடிச்சிருக்காரு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏக வசனத்தில் வந்து திட்டு விழுங்க, சில சமயம் சராமரியாக கடுமையான வாட்டுகளும் வந்து விடுவதுண்டு. சிலரே பக்கத்திலே சேர்க்க மாட்டார். சற்று தொலைவிலே வரும்போது ஐயோக்கியா இங்கு வராதேனே பார்த்தீங்கன்னா கோபமாக கத்துவாராம். ஆனால் சிலரே பார்த்தீங்கன்னா அருகில் அழைத்து வைத்து கொண்டு அன்பாக பேசுவார், கருணையோடு பார்ப்பாராங்க. மேலும் வெகு சிலருக்கு அவரை தன்னை பழனி முருகனாகவே உருமாற்றி காண்பித்ததாகவும் சொல்கிறாங்க. இப்படி அவர் எந்த உத்தரவிட்டாலாவே மக்களுடைய கர்ம வினைகளை விரட்டிக்கூடிய காலப்போக்கில் தான் இந்த உண்மை மக்களிடையே உணர்ந்திருக்கு. அதன் பிறகு மூட்டைசாமிகளை நோக்கி தினம் தினம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானவங்க படையெடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அவரை பற்றிய விவரங்களும் வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்குங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் மரத்தடியில் அமர்ந்திருக்காரு. அப்போது அதன் எதிரே ஒரு கார் வந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்த அந்த வந்த தம்பதிகளும் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவங்க பழனி மணிமுருகனை தரிசனம் செய்ய சென்றிருந்தாங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்தரும் காரில் இருந்து இறங்க சொன்னார். அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியலங்க. உடனே அந்த பெண்மணியும் இறங்கி வந்து கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. ரோட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தா. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே
சைவ குடும்பத்தினராக இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடிச்சு கொண்டு வாங்கி வந்தா. பிரியாணி வாங்கி வந்த பிறகு சித்தரிடம் கொடுக்க அந்த சித்தர் பார்த்தீங்கன்னா அதே உன் மகனிடம் கொடுன்னு சொல்ல பெண்மணி தடுமாற்றத்தோடு வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்தாங்க. ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அது என்னன்னா பிரியாணி வந்து சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணியும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தரை காலை விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றாங்க. அந்த குடும்பம் சென்று கொண்டிருந்த போது இவங்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்துச்சு. அதனை பார்த்த அந்த சிறுவனும் அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கினான். இதுவரையுமே அந்த சிறுவன் வாய் பேசாம இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து அவங்க முருகனை தரிசிக்காம மீண்டும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தரை வணங்கிட்டு சென்றிருக்காங்க. இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு எண்ணற்ற மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய மறைவுக்கு பிறகு ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இந்த நேரத்தில் கிரக நிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதன் கும்பராசியில் வக்ர நிலைக்குள்ள நுழையுதுங்க. சில நாட்களும் வரை பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போகுது. அந்த வகையில் இந்த நேரத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு பண லாபம்னு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலனை தர இருக்கு. முதல்ல ரிஷபராசி நண்பர்களுக்கு புதனின் வக்கர பயிற்சியால் அனைத்தும் சாதகமாக நடக்கும். தொழில் செய்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அதிகரித்துடுங்க. முதலீடுகளை லாபத்தை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்குங்க. சொத்து இல்லைனா பணம் தொடர்பான நிலுவையில் உள்ள பணிகள் இனி முடிவடையும். அடுத்ததாக மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தாக்கம் இவங்களுக்கு சாதகமான பலனை அளிக்குங்க. நீண்ட நாட்களாக நின்று போன பணிகள் மீண்டும் தொடங்கலாம். உத்தியோகம் தொழில் இரண்டிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பழைய முதலீடுகள் இல்லைனா சேமிப்பில் இருந்த நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்படக்கூடிய புதிய தொடர்புகள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு இனி பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதனுடைய வக்கர பேச்சியால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருதுங்க. வேலையில் புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பிற்கு இவங்களுடைய எண்ணங்கள் சுற்றியிருப்பவங்களை கவரும் விதத்தில் இருக்கும். பழைய நண்பர்களுடைய தொடர்பு மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நிதி ரீதியாக லாபம் அடைவீங்க. தேர்வு நேர்முக தேர்வுக்கு செல்லக்கூடியவங்க வெற்றி வாய்ப்புகளுக்கு அதிகம். இவங்க எடுக்கும் முடிவுகளுக்கு சாதகமான பலனை தருங்க. 3 ராசிக்காரங்களுக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக நற்பலன்கள் காத்திருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை சிறப்பாக செய்தாலே வெற்றி நிச்சயம். கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவருங்க. இவருடைய இயற்பெயர் பழனிசாமிங்க. தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்து கொண்டு தினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிற கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியை மட்டும் அணிந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு பெரிய மூட்டையை வச்சு கொண்டு தான் தெரிவார். அதனை எங்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டே தான் போவார். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தால் ரொம்பவே கோபமாக கத்தி அவங்கள விரட்டி அடிச்சிடுவார். கடவுளுடைய அனுகிரகத்தினால் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவசமாதி அடைந்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பூஜை சிறப்பாக நடைபெறுங்க. அந்த வகையில் 2020க்கான குரு பூஜை வந்து 27 பிப்ரவரி 27, 28 சிறப்பாக நடக்க இருக்கு. மேலும் இவருடைய பார்த்தீங்கன்னா கோவிலில் தினசரி பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க. இங்கு அவருடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் அமைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க. இவரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கு வந்து செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. கணக்கன்பட்டி சித்தரும் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பரட்டை தலையோடு அதற்கு மேலே ஒரு துண்டை வச்சு தாங்க தலைப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களுமே அனைவரும் இவரை ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டிட்டாங்க. ஆனால் அழுக்கு மூட்டையே கையில் வைத்து சுற்றி வருவதால் இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குதுல்ல, அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், இன்னொன்று இடுமன் மலை. இதில் இவர் இடுமன் மலையில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்திருக்காரு. பிறகு பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்திருக்காரு. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அதிசயங்கள் என்ன, அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொண்டோம். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய மாற்றமும் ராஜயோகத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த 3 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க எந்த ராசி சேர்ந்தவங்கன்னே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.